இப்போதான் இந்த வீடு வந்து அடமலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து செகண்ட் ப்ரோமோல நடந்த விஷயங்களை வந்து பேசிடுவோம். திவ்யா, என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி செருப்பு கழட்டி அடிக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் கமருதீன் பாவம் இல்லை, அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு இமேஜை இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஆணழகன், ஒரு ரொமான்டிக் கை அப்படின்னு பல விஷயங்களை வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு அவருடைய இமேஜை அவர் இங்கே பில்டப் பண்ணி வச்சுருந்தா ஒரே வார்த்தையில் எப்படி பொசுக்கு நீங்கள் முடிச்சு விட்டு போயிட்டீங்கன்னா என்ன புரியல எனக்கு. இது தப்பு இல்லையா? அது தப்பு. என்னதான் இருந்தாலும் உங்களோட வேலை செஞ்சவர். ஆனால் பார்வதினு ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா? இந்த பார்வதி அப்படிங்கிற கேரக்டர் ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க ரெண்டு பேர். எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் விக்கல்ஸ் அழுகுறான், ஒரு பக்கம் அமித் பார்கவ் அழுகுறான். ஏண்டா அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும், திவ்யாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒன்றும் இல்லை, இது ஒரு சீக்ரெட் டாஸ்க், ஓகேவா? சாண்ட்ரா அவங்களுடைய சீக்ரெட் டாஸ்க்கு ஆடுறாங்க. பிரஜின் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆடுறாரு. திவ்யாவுக்கு இது தெரியாது. திவ்யா அவங்க பங்குக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்ததானா நேற்று நடந்துச்சு, இன்னைக்கு இத்தனை பேர் குரல் கொடுக்குறீங்களே, நேற்று எனக்கு ஒருத்தனும் வந்து குரல் கொடுக்கலையே. இந்த கேள்வியை திவ்யா போகிற இடங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க மக்களே. அதாவது யார் யார் எதை இந்த உலகத்தில் பேசுறதுன்னே தெரிலடா எப்பான்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வீடியோ போடுவோம், தனித்தனியாகவே வீடியோ போடுவோம். முதல்ல இரண்டாவது ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் வந்து விட்டான், எனக்கு இந்த மேனேஜரிங் போஸ்டே வேணான்னு சொல்லிட்டு அவனே குவிட் பண்ணிட்டான். இது சாண்ட்ராவுக்கான வெற்றி. சாண்ட்ரா அவர்களுடைய சீக்ரெட் டாஸ்க் சக்சஸ், ஓகேவா? ரெண்டாவது ஒரு விஷயம், அவங்க ஸ்வாப் பண்ண வைக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் நான் ஹெட் ஷெஃபாக வரேன் அப்படின்ன உடனே வியானா நான் வரமாட்டேன், அவங்க இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு வியானா சொல்ல, திவாகரை வந்து குட் லக் ஸ்டாச்சுவாக நிற்க வைக்கிறேன்னு புது மேனேஜர் சபரி வந்து சொல்ல, வியானாவை நான் ஸ்வாப் பண்ணிடுறேன், வேறு டீமுக்கு நான் ஸ்வாப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவர் நம்ம சபரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனால் சாண்ட்ரா போயிட்டு கெஸ்ட்டு அவமதிச்சதுக்கு அவங்க கிட்ட போய் பேசணும், கெஸ்ட்டு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் சாண்ட்ராவோட ஹெச்எஃபாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் சொன்ன உடனே வியானா ஒரு பக்கம் போய் என்ன சிகப்பத்திட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அவங்கள போய் நீங்கள் போடுறீங்களே, இது எப்படி? இது எங்க 3 பேரையும் அவங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க, நீங்கள் அவங்கள போட்டு போடுவீங்கன்னா? ஏய், உன் நடிப்பெல்லாம் இங்கே வச்சுக்காத வியானா. நேத்தே நீ பேசுறதுக்கு நேத்தே உங்ககிட்ட சாரி கேட்டாங்க, நீ மறுபடியும் அதே விஷயத்த வச்சு இவங்க பெரிய என்ன ஏமி ஜாக்சன் நினைப்பு மனசுக்குள்ள இவங்க சொன்ன உடனே தூக்கி வெளில போட்டுடணுமா? என்ன அவ்வளோ சீன்லாம் இல்லை வியானாவுக்கு. கொஞ்சம் அடக்கி வாசிங்க மேடம், அடக்கி வாசி. இவங்க சொல்கிறாங்க அவங்க வெளியிலேருந்து எல்லா லாங்குவேஜும் பிக் பாஸையும் பார்த்துட்டு வந்து இங்கே ஒரு ப்ளே பண்ணுறாங்க. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? கொஞ்சம் பொட்டேட்டோ, கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸு, கொஞ்சோண்டு பால், கொஞ்சோண்டு ரவை, அதில் கொஞ்சோண்டு. இது என்ன மாதிரியான ஆக்டிங்? இது வியானோடைய ரியல் கேரக்டரா? ஓஹோ அப்படிலாம் பண்ணுறீங்களா? அதெல்லாம் என்னது? தீபக் சொன்னாரா இல்லையா வியானாவா பேசுங்கன்ட்டு? நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அவங்க அட்லீஸ்ட் அவங்க தான் இந்த 2 நாட்களாக இந்த வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே கேள்வி தான், பார்வதியிலேருந்து அந்த ஷோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. 2 நாளாக ப்ரோமோவில் பார்வதி எங்கே போனாங்க? இப்போது பார்வதி கண்டென்ட் கொடுக்குறாங்கப்பா, அதனால பார்வதி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற வாய்ங்க எல்லாம் திவ்யாவை கேவலமாக பேசுகிறானுங்க, சாண்ட்ராவை கேவலமாக பேசுகிறாங்க. ஏன்னா அவனுங்க கண்டென்ட் கொடுக்கலையா? பார்வதி கொடுத்தா மட்டும்தான் கண்டென்ட்டா? எனக்கு புரியலையே. பார்வதி இந்த வீட்டில் இந்த நாட்டிலே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர். நான் சொல்கிறேன், நான் வித் எவிடன்ஸோட நான் ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் எதையெல்லாம் நல்ல விஷயம்னு சொல்கிறீங்களோ, பார்வதி என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க, திவ்யா இப்படி ஒரு ஆக்ஷன் காட்டினதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பேசுகிறீங்க. இங்கே திவ்யா சாண்ட்ரான்றது மேட்ரு கிடையாது, பார்வதி ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறதா மேட்ரு. பார்வதியால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. அசிஸ்டன்ட் மேனேஜராக பார்வதி செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்குள்ளே போய் சிண்டு முடிச்சு விடுறது. சபரிக்கிட்ட ஒன்று பேசுறது, கமருதீன் கிட்ட ஒன்று பேசுறது, அப்படி மாற்றி ஒருத்தர்கிட்டே ஒன்றா போய் பேசுறது. அவங்க நல்லவங்களாக காட்டிக்கிறாங்களாமா தன்னை. நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன், எனக்கு வந்து கெஸ்ட்டை கவனிச்சா போதும், கெஸ்ட்டு இருந்தால் போதும். அப்போ நேற்றே திவாகரை மாற்ற சொல்லும்போது ஓகே திவாகரை மாற்றலான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? திவாகர் அப்படிங்கிற ஒருத்தரை மாற்றிருந்தா பிரச்சனையே இல்லை. திவாகரை மாற விடாமல் தடுத்தது யாரு? பார்வதி. ஒட்டுமொத்த கேஸ்க்கும் அங்கே தொடக்க புள்ளியாக இருந்தது பார்வதி.
இப்போ 2வது ப்ரோமோவில் கமருதீன், ஏன்டா நீ சோறு தாண்டா திங்கிற, ஏன்டா அந்த பொண்ணு அவள் எவ்வளோ கேவலமாக வந்தவங்களும் சொல்லிட்டாங்க அவ்வளவு ஒஸ்ட்டாக பேசியிருக்கிற ஒரு பொண்ணை போயிட்டு நீ இன்னும் அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க. 1 அரோரா இல்லைன்னா பாரு, திருந்த மாட்டீங்களா கமருதீன்? திருந்தவே மாட்டீங்களா? சி 2வது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன பிக் பாஸ் வந்து எல்லாரும் கூப்பிட்ட பிறகு வந்து உட்காந்துட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் அங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது நேற்றுக்கு நான் இது மறண்ட பாருங்களேன், திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் விக்கல்ஸ் வந்து பேசினார். திவாகர் வேலை செஞ்சார், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இது டாஸ்க்குங்க, இது டாஸ்க்குக்காக அவங்க திவாகர் எடுக்கணுன்றாங்க. மற்றபடி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவாக இருந்தாலும் இட்ஸ் அ டாஸ்க் இல்லைன்னா சாண்ட்ரா வந்து திவாகரை மாற்ற சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு சம்பவமே நடக்க போகிறது கிடையாது. பிக் பாஸ் கொடுத்த ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு, அவங்களுக்குள்ளே இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். அவங்க திவாகரை மாற்றணும்னு சொல்கிறாங்க. வேலிட் ரீசன் இருக்குது, அவர் போயிட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் ஒரே பாயிண்ட் என்னென்னா, தீபக் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார், அதை பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் அவங்க திவாகரை மாற்றணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா அவங்க வேறு யாரையாவது கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது ஒரு வேலிட் ரீசனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஷீ பிளேட் ஹர் டாஸ்க் வெரி வெல். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பல பேருக்கு இது சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சால் ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்றதான் இங்கே மேட்ரு. அது தெரியாமல் பல பேர் அவனுங்களுக்குள்ளே இருக்கிற வன்மத்தை கொட்டுறானுங்க பாருங்க. ஏன் குருவை கேலி பண்ணக்கூடாது, அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறாங்க 2 பேரும், அமித் அண்ட் விக்கல்ஸ் 2 பேரும் அழுவுறானுங்க. இந்த அமித் வரும்போது என்ன பேசிட்டு வந்தார், உள்ள கிளாப் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, போய் சண்டை போடாம நீ என்ன போய் அழுதுகிட்டு இருக்க? இதுக்கு கானா வினோத் பரவாயில்லையே, அந்த ஆள் பேச வச்சு செய்யறாரு. திவ்யா வந்து கேட்குறாங்களா, நான் எங்க போகிறேன், ஏன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு சரிங்களா, அதனால் ஒரு கோர்வையாக என்னால் போக முடியல, மன்னிச்சிருங்க. செகண்ட் ப்ரோமோவில் திவ்யா அவர்கள் வந்து பேசுகிறாங்க, விக்கல்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு திவாகருக்காக சப்போர்ட் பண்ணுற நீங்கள் நான் இருக்கும்போது ஏங்க வந்து பேசலை, எதுக்குங்க எனக்காக வந்து நிற்கலை, என்ன நியாயம் இருக்குது, நியாயம் இல்லை, தர்மம் இருக்குது, இல்லை மேனேஜரை சொல்கிறத கேட்கணும். எல்லா ஸ்டாஃப்ஸும் மேனேஜரை ஒபே பண்ணணும். நியாயம் இருக்குது இல்லை தர்மம் அதெல்லாம் டாஸ்க்குக்கு பின்னாடி. இன்னைக்கு இருக்கிற இந்த அக்கறை, ஹோட்டல் நடக்கணும், கெஸ்ட்டை அட்டன் பண்ணணும், கெஸ்ட்டை வந்து டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்க அக்கறை ஏன் திவ்யா அங்கே கேப்டனாக இருக்கும் பொழுது, மேனேஜராக இருக்கும்போது இல்லை. இதைத்தான் அவங்க கேட்குறாங்க. நான் பல வாட்டி கூப்பிட்டேனே யாரும் வரலையே, நான் எவ்வளோ சொன்னேனே யாரும் கேட்கலையே, இன்னைக்கு மட்டும் இப்படி பாஞ்சிக்கிட்டு வரீங்களே, என்ன கதை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. திவ்யா எதுக்காக கத்துனாங்கன்றது இப்போ தெரிஞ்சு போச்சுல. இவர் சபரியால கூட காமா ஹேண்டில் பண்ண முடியல, இவர் விக்கல்ஸை காமா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு அவர்கிட்ட கொடுத்தாரு, கெஞ்ச விட்டாங்க அவரை. எப்பா காலில் தான் உழுவலை, விக்கல்ஸ் காலில் தான் உழுவலை. அப்போ இங்கே திவ்யா கரெக்டுன்னு தான் ஆகுது. அப்போ கமருதீன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நியாயமாக இருந்தால் பேசுவாங்க அப்படின்ற ஒரு தேவையா? இது உனக்கு தேவையா? நீ யாருக்கிட்ட நியாயம் தர்மம் பார்க்குற? பார்வதி கிட்ட நியாயம் இருக்கா? ஏண்டா ஏண்டா இப்படி ஒரு வினோத் சொல்ல மாதிரி தான், ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் கேட்க முடியுது. பார்வதி நியாயமானாலா? என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியுமா? கமருதீன் வெளியில் வந்து பார்த்த பிறகு கமருதீனுக்கு தெரியும். அப்போ திவ்யா போயிட்டு ஒரே வார்த்தை தான், நியாயத்தை பற்றிலாம் நீ பேசக்கூடாது, இந்த ஷோவில் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியாமல் பேசினவன் நீ பேசாத நியாயத்தை பற்றி. கமருதீன் வாயவே திறப்பு, அம்மா தாயே விட்டுருமா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஏன்னா கமருதீன் இந்த ஷோவில் பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி. இந்த ஷோக்கு நியாயமாக இல்லைன்னு நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நியாயமாக இருந்திருக்கிறீங்களா கமருதீன் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. கையில் எழுதி காட்டுறது, காலை பிடிச்சி நோண்டுறது, கவர் போடாமல் சாப்பிட்ணுன்னு கவர் போட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னது, இதெல்லாம் நியாயமாக தான் நீங்கள் பேசுனீங்களா? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் பேசுனீங்களா? இந்த ஷோ பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவில் இருக்குன்ற நினைப்போடு தான் நீங்கள் பேசுனீங்களா கமருதீன்? அதை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் நியாயத்தை பற்றிலாம் பேசாதீங்க, நீங்கள் இந்த ஷோவில் என்னெல்லாம் பேசியிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும், பொத்திக்கிட்டு உட்காருங்க அப்படிங்கிறத. அதாவது வைல்ட் கார்டாக வந்து வைல்டாக இருக்காங்க திவ்யா அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். திவ்யா கிட்ட குறைகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் பார்வதியா திவ்யாவா ஒன்று வரும்போது திவ்யா கிட்ட கொஞ்சமாச்சும் பார்வதியை விட டீசென்சி இருக்குது. இதை யாராலும் மறுக்க முடியாது.
பார்வதி என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? ஒரு கெஸ்ட்டை பிச் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு பேசியிருக்காங்க. நான் எல்லாமே ஒரு வீடியோவாக நான் கொண்டு வரேன். அப்போ இந்த பார்வதிக்கு முட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் வந்து என்னடா முட்டு கொடுப்பீங்க, முட்டு கொடுங்க, அதில் வந்து முட்டு கொடு. எந்த விதத்தில் பார்வதி, எதுக்காக பார்வதியை சப்போர்ட் பண்ணணும்? முட்டு கொடுவா. இன்னைக்கு சாண்ட்ரா போயிட்டு தும்பிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் டாஸ்க். அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க. கெஸ்ட்டு அசிங்கமாக பேசின ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை என்ன பண்ணலாம்? ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஓஞ்சிருக்கு, இந்த வீடு ஓஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் இன்னும் பல பிரச்சனைகள் வரப்போகுது. எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம். சுபிக்ஷா, உனக்கு வரண்டி, அடுத்த வீடியோ உனக்கு தான் வரேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நடக்கக்கூடிய கேயாஸ், எனக்கு இந்த 2 பேரும் என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா, திவ்யா, என்ன வேணால் நினச்சிக்கோங்க, பிஆருன்றாங்க, என்ன நினச்சிக்கோ, பிரச்சனையே இல்லை. பார்வதி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. வந்துட்டாங்க 2 பேர், வந்துட்டாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை காமிச்சிட்டாங்க. டாஸ்க்குன்னு முத்தா எப்படி இறங்கி அடிப்புன்றதை காமிச்சிட்டாங்க. பார்வதியாக இருந்தால் இதெல்லாம் நடந்தே இருக்காது. பார்வதி வந்து கேமர் கிடையாது. பார்வதி கேம் ஸ்பாயிலர். இவங்க 2 பேரும் கேமர். யார்? திவ்யாவும் சாண்ட்ராவும் கேமர். நீங்கள் திவ்யாவை கூட விட்டுருங்க, சாண்ட்ரா பியோர் கேமர். அவங்களுக்கு கொடுத்த டாஸ்கை இவங்களை மாதிரி யாராலையும் இந்த அளவுக்கு, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிருக்க முடியாது. வந்த கெஸ்ட்டுக்கே நான் வெளியில் போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இதனுடைய பேக் ஃபயர் என்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் பண்ணியிருக்காங்க. அதுதான் கேம். பார்வதி கேமர் கிடையாது. எந்த கேமையுமே பார்வதி உருப்படியாக ஆடினதே கிடையாது. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.